நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிறோம் நம்மளோட கோட்ல. அதே தாங்க ரியல் லைஃப்லயும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொஞ்சம் சினாரியோ பேஸ் பேசலாம். மீனிங் இப்ப பைத்தான் அப்படின்றீங்க பாத்தீங்களா, இந்த பைத்தான்ன்றது என்னன்னா ஒரு மொழி. ஸோ மொழினா என்னன்னா ஒரு லாங்குவேஜ். இப்போ இது பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஸ்கூல்ல தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ஹிந்தி மீடியம்லாம் இருக்கும். அப்ப அதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஹிந்தி மீடியம்னு சூஸ் பண்றேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா ஹிந்தின்றத சொல்லிக் கொடுப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே அப்படி நான் ஹிந்தி படிச்சிருக்கணும். அப்ப எனக்கு ஹிந்தின்றது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ப்ரீ ரெக்வசைட். ஹிந்தி கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன், அந்த ஹிந்தி வச்சு எனக்கு சொல்லித்தரேன் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அப்படின்லாம் நான் படிப்பேன். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு ஒண்ணு தேவை. அந்த லாங்குவேஜை கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச அப்புறம் நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ன்றதை நீங்க எக்ஸ்ட்ராவா படிச்சுக்கிறீங்க. அதே மாதிரி இப்ப நம்ம படிக்கிறதுன்றது பைத்தான், இது ஒரு மொழி. அவ்வளவுதாங்க, ஒரு மொழி. அந்த மொழினா என்னன்னா நானும் கம்ப்யூட்டரும் பேசணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற மொழி தான் பைத்தான். இப்ப இந்த மொழியை படிச்சு முடிச்ச அப்புறம் நீங்க இனிமே எல்லாம் நான் வெப் டிசைனரு, நான் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்ன்ற மாதிரி, சரி தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்ற மாதிரி மொழியை தான் படிச்சிருக்கீங்க. இந்த மொழி படிச்சு முடிச்சோன்னே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்க உள்ள போயிட்டு இப்ப நீங்க வெப் டெவலப்பர் ஆகணும், சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸ்ட்ராவா சில இதெல்லாம் படிப்பீங்க. ஸோ அது என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. என்னன்னா நான் கூகுள்லயே போறேன். ஸோ லெட் மீ ஓப்பன் எக்ஸ்ப்ளோரர். ஸோ நம்ம கூகுள் போயிட்டு இப்போ நான் ஒரு வார்த்தையை நான் சர்ச் பண்றேன், விச் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஜாங்கோ அப்படின்னு. இந்த ஜாங்கோன்றது என்னன்னா, ஜாங்கோ இஸ் அ பைத்தான் பேஸ்டு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் வெப் ஃப்ரேம்வொர்க். அப்ப பைத்தான் பேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனிங் நீங்க இந்த ஜாங்கோ படிக்கணும்னா நீங்க பைத்தான்ன்றது முதல்ல படிக்கணும். இந்த ஜாங்கோ எதுக்குங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வெப்சைட் பேக்எண்ட். நீங்க வெப்சைட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க பாத்தீங்களா, எஸ்பிஐ, அமேசான், பிளிப்கார்ட், அந்த மாதிரி பெரிய பெரிய வெப்சைட் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு பேக்எண்ட் பின்னாடி கோடிங் லாங்குவேஜ்ன்றது பைத்தான் வித் ஹெல்ப் ஆஃப் ஜாங்கோ அப்படின்றதான் பயன்படுத்துவாங்க. இப்ப நீங்க பைத்தான் படிக்க ஒரு 2 மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாங்கோ படிக்க உங்களுக்கு 1 இயர் கிட்ட ஆகும். ஏன்னா நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ன்ற மாதிரி அது. ஸோ நம்ம வெறும் மொழியை தான் இப்ப நம்ம கத்துக்கிறோமே ஒழிய வெறும் இந்த பைத்தான் மட்டும் படிச்சு முடிச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். அப்ப நான் பைத்தான் படிச்சு முடிச்சுட்டு ஜாங்கோன்னு படிச்சேன்னா இனிமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெப்சைட்ல பேக் எண்ட் நான் கிரியேட் பண்ற வெப் டெவலப்பர். இப்ப இதுவே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெப்னா என்ன, இன்டர்நெட் தேவைன்றது இருக்கு. சாஃப்ட்வேர் டெவலப்பர்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கால்குலேட்டர்னு ஒரு ஆப் எடுத்துக்கிறேங்க. இது என்னது, கால்குலேட்டர்னு ஒரு ஆப். இந்த ஆப்புக்கு நெட்ன்றதுலாம் தேவை கிடையாது. அப்ப என்ன பண்ணிக்கிறேன், இப்படி எனக்கு ஒரு GUI இருக்கு. இந்த GUI பேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா எனக்கு நான் ஒரு ஆப் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிங்டர் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக், TKINTR. ஸோ டிங்டர்ன்றது என்னன்னா, டிங்டர் இஸ் அ பைத்தான் பைண்டிங் GUI டூல் கிட். அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பைத்தான் படிச்சு முடிச்ச அப்புறம் டிங்டர் அப்படின்னு ஒன்று படிச்சீங்கன்னா நீங்க இனிமே GUI அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். மீனிங் இந்த கால்குலேட்டர் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஆப்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். அப்ப நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். இதே மாதிரி நமக்கு நிறைய இருக்குங்க. ஒன்னு டேட்டா சயின்ஸ் எல்லாம் போறீங்களா, பாண்டாஸ் அப்படின்னு படிச்சீங்கன்னா இது வந்து நமக்கு COVID-19 அந்த சுச்சுவேஷன் வெப்சைட்ஸ்லாம் டேட்டா சயின்ஸ். பாண்டாஸ் இஸ் a software library written for Python programming language for data manipulation and analysis. அப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப லெட்டஸ் சே நம்மளுக்கு கொரோனால நமக்கு டெய்லியும் ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். இன்ஃபர்மேஷனா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான வில்லேஜஸ் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, நெக்ஸ்ட் நமக்கு இந்தியா லெவல்ல ஸ்டேட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஊர்லயும் நம்மளுக்கு என்ன வரும்னா ஒரு நம்பர் வரும். இன்னைக்கு எத்தனை பேர் ஆக்டிவ், ரெக்கவர்டு, டெத்து, வேக்சினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஒரு டேட்டா வரும். இப்படி எல்லா ஊர்லயும் வர டேட்டாவை உங்க கையில கொடுத்தீங்கன்னா உங்க பக்கமா உங்ககிட்ட என்ன இருக்கும்னா வெறும் நம்பர் மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி ஊரா நம்மளுக்கு இவ்வளவு நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு ஏறுதா குறையுதா அப்படின்லாம் நம்ம செக் பண்ணணும். அப்ப நேத்தும் அதே மாதிரி எனக்கு டேட்டா கிடைக்கும், இன்னைக்கும் அதே மாதிரி டேட்டா கிடைக்கும், நாளைக்கு ஒரு டேட்டா கிடைக்கும். இந்த டேட்டா எல்லாமே நான் அனலைஸ் பண்ணி எனக்கு ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனா மாத்துறதுக்காக பாண்டாஸ் அப்படின்றத பயன்படுத்துவான். நீங்க கிராஃப் எல்லாம் பாப்பீங்க பாத்தீங்களா, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அந்த கிராஃப் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த பாண்டாஸ்ன்ற ஒரு டூலை வச்சுதான். ஸோ அது பைத்தான் வச்சு சொல்றேன். வேற ஏதாவது லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்கன்னா வேற டூல்ஸ் மாறும். பைத்தான் வச்சு பாண்டாஸ் தான் பயன்படுத்துவாங்க. ரைட். ஸோ அப்போ நமக்கு டேட்டா சயின்ஸ் அப்படின்னு நீங்க ஃபீல்டுக்குள்ள போறீங்கன்னா ஸோ யூ வில் பி யூசிங் சம்திங் கால்ட் அஸ் பாண்டாஸ்.
இப்ப இல்லைங்க, நான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நம்மளுக்கு ஏஐ அப்படிலாம் நான் போறேன் அப்படின்னா, there is something called as keras. இந்த கெராஸ்ன்றது என்னன்னா பைத்தான் பேஸ்டு நம்மளுக்கு ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க். ஸோ நம்மளுக்கு அலெக்சா, சிரி, கூகுள் அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம கிட்ட பேசுற ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்றதுக்கு கெராஸ். எல்லாமே பைத்தான் பேஸ் தான். இது ஒன்னொன்னு ஒரு கடல். இது எல்லாருக்குமே இது எல்லாமே தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஜாங்கோ தெரிஞ்சவங்களுக்கு ஜாங்கோ மட்டும் தான் தெரியும். இந்த கெராஸ், டேட்டா சயின்ஸ், பேண்டாஸ் இதெல்லாம் தெரியாது. அப்புறம் இதுவே நம்ம பேண்டாஸ் படிச்சவங்களுக்கு நம்மளுக்கு ஜாங்கோ, டிங்டர் இதெல்லாம் தெரியாது. ஏன்னா இது இன்னொன்னு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ், டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. அப்போ எல்லாருக்குமே பேஸ் பைத்தான்ன்ற ஒரு மொழி, அதை வச்சு அவங்க ஃபீல்டு சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ரைட். இப்போ வெறும் ஐடி இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லைங்க, நீங்க நாசாலே போங்க, இஸ்ரோ கூட போங்க, அங்க கூட நம்மளுக்கு பைத்தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். there is something called as AstroPy. ஆஸ்ட்ரோபைனா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க நாசால ஒர்க் பண்றீங்க, ராக்கெட்லாம் டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ராக்கெட்லாம் டிசைன் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டூல் தான் ஆஸ்ட்ரோபை. So AstroPy is a collection of software packages written in Python programming language designed to use in astronomy. அப்ப ஸ்பேஸ் கால்குலேஷன்ஸ், அந்த பிசிக்ஸ், அது எல்லாமே நமக்கு என்னன்னா நம்ம ஆஸ்ட்ரோபைன்றதை பயன்படுத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி நம்மளுக்கு மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், வானிலை எல்லாத்துலயுமே நம்மளுக்கு பைத்தான்ன்றது யூஸ் ஆகுது. கண்டிப்பா எல்லாத்துலயும் கம்ப்யூட்டர் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில அந்த கம்ப்யூட்டர்ல கோடு பண்றதுக்கு டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. அந்த டெவலப்பர்ஸ்க்கு யூஸ் பண்ற டூல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டூல்ஸ் தான் பேசிட்டு இருக்கேன். இப்படி இருக்கிற டூல்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண போற டூலுக்கு பேரு போட்டோ 3 ஆர் போட்டோ அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டோனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ போட்டோ இஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி பைத்தான் கூட நம்ம யூஸ் பண்ற ஒரு டூல். பைத்தான் கூட எப்படி நான் ஜாங்கோ, டிங்டர்னு காமிச்சேன், அதே மாதிரி போட்டோ 3ன்னு ஒரு டூல். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, பைத்தான் வச்சு நீங்க ஏடபிள்யூஎஸ்ல ஏதாவது கிரியேட் பண்ணணும்னா யூ வில் பி யூசிங் சம்திங் கால்ட் அஸ் போட்டோ. அவ்வளவுதாங்க. ஸோ அப்ப நம்ம இப்ப போட்டோன்றதை நம்ம யூஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ் அதுதான் நம்மளோட அஜெண்டாவா இருக்க போகுது. அப்ப இந்த போட்டோ 3 நான் யூஸ் பண்றதுக்கு நம்ம ஏதாவது புதுசா படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ, எல்லாமே ஆல்ரெடி அவன் கிரியேட் பண்ணியே வச்சுட்டான். ஏடபிள்யூஎஸ் டெவலப்பரை மொத்தத்தையும் அவன் கிரியேட் பண்ணி வச்சுட்டான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு எப்படிங்க, நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நீங்க சொன்னீங்க, பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எனக்கு இப்படி ஒரு லிஸ்ட் சொல்லியிருக்கீங்க பாத்தீங்களா, இன்புட், பிரிண்ட், டைப்னு. அதே மாதிரி ஏடபிள்யூஎஸ் என்ன பண்ணிட்டானா, பைத்தானுக்கு அவன் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணி வச்சுட்டான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம EC2ன்ற சர்வீஸ் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். அப்ப என்ன பண்றேன், இந்த சர்வீசஸ்ல நான் EC2ன்ற நான் தேடி எடுத்துக்கிறேன். எல்லா சர்வீசஸ் இருக்குங்க. நம்ம EC2ன்றத நான் ஓபன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா இந்த பேஜ் லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இட்ஸ் வெரி வெரி ஹியூஜ் பேஜ். இது நீங்க ஒரு புக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு வெப் பேஜ் அதுவே ஒரு 4000 பக்கம் 5000 பக்கம் கிட்ட போகும். என்னதான் ஃபாஸ்ட் இன்டர்நெட்டே வச்சிருந்தாலும் இந்த பேஜ் ஃபுல்லா லோட் ஆகுறது கொஞ்சம் டைம் ஆகும். பாருங்க, ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்ட எடுத்திருக்கு ஒரு வெப்சைட்டை லோட் பண்றதுக்காக. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய வெப்சைட் இது. இப்போ இதுல நீங்க கீழே வந்தீங்கன்னா, தீஸ் ஆர் த அவைலபிள் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஒரு வார்த்தை எண்டிங்ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis. அப்ப இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. So it keeps on going. So இது எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ். எல்லாம் ஆல்ரெடி அவங்க எழுதியே வச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணணுமா, நீங்க பாருங்க உங்களுக்கு ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் இருக்கு. டெர்மினேட் பண்ணுமா, டெர்மினேட் இன்ஸ்டன்ஸ். கீபேர் கிரியேட் பண்ணணுமா, EC2க்கு மட்டும், EC2 மட்டும் சொல்றேன், இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு அவைலபிளாக இருக்கு. அப்ப நீங்க பைத்தான்ல கோட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், புதுசாலாம் நீங்க எதுவும் பண்ண வேணாம். இந்த லிஸ்ட்டை தேடி கண்டுபிடிச்சு படிச்சு என்ன ஃபங்க்ஷன்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்க அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாலே போதும். அதுவே அவங்க டெவலப்பர்ஸே ஆல்ரெடி அந்த கோடை எழுதி வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இந்த பேஜ் ஃபுல்லா மீனிங் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் வேணா இந்த சைட்ல ஸ்க்ரோல் பார் பாருங்களேன், நான் ஃபாஸ்டா மூவ் பண்றேன், ஸ்க்ரோல் பார் அப்படியே லைட்டா வரும். இது அவ்வளோ பெரிய பேஜ், இட்ஸ் அஸ் லாட் அண்ட் லாட் ஆஃப் கண்டென்ட். அந்த கண்டென்ட் எல்லாமே நமக்கு லோட் ஆகுறதுக்காக தான் அவ்வளவு டைம் எடுத்துச்சு. ஸோ நம்ம இவ்வளவு மொத்தத்தையுமே நம்ம இன்னைக்கு படிக்க போறதெல்லாம் கிடையாது. இதுல நம்ம ஸ்பெசிஃபிக்கா சில ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நம்ம சூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். அப்போ ஆல்ரெடி அவங்க எல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. நம்மளோட வேலை என்னன்னா, இதுல நம்மளுக்கு தேவையானதை நம்ம எடுத்து நம்ம கோட்ல எழுதுறோம்னா ஒர்க் ஆயிரும். அவ்வளவுதாங்க. வெரி வெரி சிம்பிள் அஸ் தட். ஸோ கிரியேட் இன்ஸ்டன்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி நமக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு பயன்படுத்தி பார்க்க போறோம். ஆனா இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ப்ரீ ரெக்வசைட் என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நான் ஜாங்கோ, டிங்டர்லாம் காமிச்சேன் பாத்தீங்களா, அதுலயும் அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம போட்டோ 3க்குள்ள எப்படி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ, டிங்டர்க்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்றதுக்கு, டிசைன் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கும். ஏன்னா நான் நெட்ல இருந்து ஒரு காப்பி பண்ணி வேணா நான் எடுத்து காமிக்கிறேன் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு நாலேஜ் தேவை.
அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்ற நாலேஜ் நமக்கு தேவை. அதுதான் நம்ம இப்ப லேர்ன் பண்ண போறோம். ஆக்சுவலி இட்ஸ் வெரி வெரி ஈஸி தாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். எப்படி நம்ம இவ்வளவு நேரம் நம்ம லேர்ன் பண்ணது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிளா தானே இருக்கு. அதே மாதிரி இது ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளான ஒரு ஈஸியான கான்செப்ட் தான். ஈஸியா சொல்லி தரது தான் ஐ ஆம் ஹியர். ஸோ லெட் அஸ் see what is a functions is. ஓகே, ஸோ இப்போ நம்ம படிச்சது எல்லாமே, இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே பைத்தான்ல ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி உள்ள இருக்கு. நம்ம இப்ப படிக்க போறதுக்கு பேரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். அது என்னங்க யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேரு இருக்கு, என்னன்னா மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடுன்றது எங்க சொல்லுவாங்கன்னா, ஜாவா படிச்சவங்க எல்லாம் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பைத்தான், என்னோட பேஸ் நான் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணது சி. அப்ப சில எல்லாம் ஃபங்க்ஷன் தான் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஐ லேர்ன் பைத்தன். அப்போ இதுல எனக்கு நானும் ஃபங்க்ஷனே ஸ்டிக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஜாவா படிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க மெத்தடுன்னு சொல்லி பழகிருப்பாங்க. ஃபங்க்ஷன்னாலும் மெத்தடுனாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். டிட்டோ தே ஆர் சேம் டு சேம், டூ டிஃபரெண்ட் நேம்ஸ், அவ்வளவுதாங்க. ஸோ இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ வாட்ஸ் இட் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கிரியேட் பண்ணலாமே. ஸோ வாட் ஐ வில் டு இஸ் ஃபர்ஸ்ட் டெஃப். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போறோம். என்ன ஃபங்க்ஷன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மித்ரன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் தான் நான் யூஸ் பண்றேன். மித்ரன்ற பேர்ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் இப்படி கொடுத்து நான் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன். ரன்னு மித்ரன் இஸ் நாட் டிஃபைன்ட். அப்ப மித்ரன்னா எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு ஒன்று வருது. ஏன்னா இது அப்படி ஒரு பேர்ல பைத்தான் டெவலப்பர்லாம் கிரியேட் பண்ணிருக்க மாட்டாங்க, ரைட்? அப்ப நம்ம தான் இப்ப இந்த மித்ரன்ற ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணணும். அது எப்படிங்க கிரியேட் பண்றதுன்னா, ஸோ இதுதான் நம்மளோட சின்டாக்ஸ், which is டெஃப் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்க. டெஃப்னா டிஃபைன். எதை டிஃபைன் பண்ணு? மித்ரன் அப்படின்ற ஃபங்க்ஷனோட ஒர்க்கிங் பிரின்சிபலை டிஃபைன் பண்ணு. ஸோ டெஃப் உங்களுக்கு பிடிச்சமான ஃபங்க்ஷன் பேரு, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட், அதே மாதிரி நீங்க கொடுத்துக்கிட்டு கடைசியில கோலன். மீனிங் என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் இனிமே என்ன பண்ண போகுது அப்படின்றத நான் டிக்ளேர் பண்றேன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஐல் சே பிரிண்ட். நான் சிம்பிளா என்ன பண்ணிக்கிறேன், ஸோ பிரிண்ட் இங்க டபுள் கோட்ல ஹலோ வேர்ல்ட். அதே மாதிரி இங்க பிரிண்ட் என்ன பண்றேன், கோட் இன்சைட் மித்ரன் ஃபங்க்ஷன் அப்படின்றத நான் டைப் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க. ஸோ இப்போ நம்ம இப்ப லேர்ன் பண்றது என்னன்னா, ஃபங்க்ஷன்ல நம்ம ஸ்டெப் 1 அப்படின்றத நம்ம லேர்ன் பண்றோம். ஸ்டெப் 1 என்னன்னா ஃபங்க்ஷன் கிரியேஷன், CREATION, ஃபங்க்ஷன் கிரியேஷன் பிளஸ் டிக்ளரேஷன், DCL, இல்ல ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் கிரியேஷன் பிளஸ் காலிங் அப்படின்னா என்னன்னா, இதுதான் நம்ம ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றோம். என்ன ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்றோம்னா, மித்ரன் அப்படின்ற பேர்ல ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்றேன். அந்த மித்ரன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்ற 2 லைனும் நான் எழுதி வச்சிருக்கேன். அது என்ன பண்ணும்னா, ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணும். அடுத்த லைன்ல கோட் இன்சைட் மித்ரன் ஃபங்க்ஷன்றத பிரிண்ட் பண்ணும். அப்ப இந்த 2 லைன்ஸுக்கு, இந்த 3 லைன்ஸ் என்னன்னா ஃபங்க்ஷன் கிரியேஷன். அப்ப புதுசா நம்ம என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றாங்க, ரைட்? இந்த ஹெட்டிங்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த லைன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னா, ஸோ வாட் இஸ் ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் என்னோட பேர் சொல்லி இந்த ஃபங்க்ஷனை நான் கூப்பிடுறேன். இப்ப நான் கூப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஜஸ்ட் ஐ எம் கிரியேட்டிங் அ ஃபங்க்ஷன். மித்ரன் அப்படின்ற பேர்ல ஒரு ஃபங்க்ஷன் நான் ஜஸ்ட் கிரியேட் மட்டும் தான் பண்ணிருக்கேன். இப்போ என்னோட கோட போய் நான் ரன் பண்ணா எனக்கு எந்த அவுட்புட்டும் வராது. சியர் எந்த அவுட்புட்டும் வரல. ஏன் எந்த அவுட்புட்டுமே வரலன்னா, நான் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் தான் பண்ணிருக்கேன். எப்போ ஒர்க் ஆகும், எப்போ உள்ள இருக்கிற அவுட்புட் வெளியில வரும்னா, நீங்க அதை பேர் சொல்லி கூப்பிடணும். இட்ஸ் சம்திங் லைக் திஸ். மித்ரன் அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா உள்ள இருக்க 2 லைன் ஒர்க் ஆகும். நான் ரன் பண்றேன். இப்ப எனக்கு ரன் பண்ணனா எனக்கு 2 லைன்ஸ்ன்றது அவுட்புட்ல வருது. இப்ப நான் திருப்பி மித்ரன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் கூப்பிட்டா திருப்பி எனக்கு உள்ள இருக்க 2 லைன்ஸ் முதல்ல இருந்து ஒர்க் ஆகும். அப்ப டோட்டலா ஐ வில் பி கெட்டிங் 4 லைன்ஸ் ஆஃப் அவுட்புட். ஹலோ வேர்ல்ட் கோட் இன்சைட் மித்ரன், ஹலோ வேர்ல்ட் கோட் இன்சைட் மித்ரன். அப்ப திருப்பி நான் எத்தனை வாட்டி வேணாலும் மித்ரன் நான் கால் பண்ணிக்கலாம், எனக்கு அவுட்புட்ன்றது காமிக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் பைத்தான்ல முதல்ல நீங்க ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் நீங்க அதை பேர் சொல்லி கூப்பிட முடியும். இந்த ஆர்டரை மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் பேர் சொல்லி நான் கூப்பிடுறேன், அதுக்கடுத்து நான் கிரியேட் பண்றேன், அப்படிலாம் ஒர்க் ஆகாது. இதெல்லாம் C++, ஜாவாலாம் படிச்சவங்க இந்த கேள்வி கேட்பீங்க. பிகாஸ் பைத்தான் இஸ் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். லைன் பை லைனா தான் போகும். லைன் பை லைனா போகும்போது ஃபர்ஸ்ட் மித்ரன்ற ஃபங்க்ஷன் எனக்கு தெரிஞ்சா மட்டும் தான் அதனால கூப்பிடு, அடுத்து கால் பண்ணும்போது ஒர்க் ஆகும், ரைட்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு அடுத்து கால் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் 1. ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்றது. இந்த ஃபங்க்ஷன்ஸோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா கோடு ரீயூஸ் பண்றது.
இப்ப நான் ஒரு 2 லைன் 3 லைன் அடிக்கடி யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ள நான் எழுதி வச்சிருவேன். அப்ப அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இப்படி நான் பேர் சொல்லி நான் கூப்பிட்டேன்னா, எனக்கு அந்த ஃபங்ஷன்றது உள்ள இருக்க அந்த 3 லைன் 4 லைன் திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் ஆயிரும். இதுதான் நம்ம கோடு ரீயூஸ் பண்றது அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம சொல்லுவாங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இது இன்னும் புரியலையா, ஜஸ்ட் செகண்ட் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிடுறேன். என்ன டெஸ்ட்னா, நான் புதுசா இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். அண்டர் த நேம் ஆஃப் மை ஃபங்க்ஷன் அப்படின்ற நம்ம பேரை கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, நான் உள்ள பண்றேன் இந்த பிரிண்ட் ஹலோ மார்ஸ் அப்படின்னு நம்ம சும்மா ஒரு லைன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த 2 லைனும் நான் எரேஸ் பண்ணிடுறேன். இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க, இந்த கோடை ரன் பண்ணா எனக்கு எத்தனை லைன்ஸ் அவுட்புட்டா வருங்க? இப்ப இருக்கிற கோடை நம்ம ரன் பண்ணா எதுவுமே வராது. சூப்பர், எதுவுமே வராது. எனக்கு எதுவுமே வராது. ஏன்னா நம்ம என்ன பண்ணல, கால் பண்ணவே இல்லை. சூப்பர். சோ இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஒரு ஃபங்க்ஷன்ல கால் பண்றேன். இப்போ எனக்கு எத்தனை லைன் அவுட்புட்ல வரும்? 1 லைன். சூப்பருங்க, 1 லைன். நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி சோ சிம்பிளானதுதான். இப்போ நான் கால் பண்ணா எனக்கு மொத்தமா எத்தனை லைன் அவுட்புட்ல வரும்? 5. சூப்பர், அவ்வளவுதாங்க. சோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கிரியேட் பண்றது, எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றது, வெரி சிம்பிள் கோட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதே மாதிரிதான் பைத்தான் டெவலப்பர்ஸும் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்றோம்னா, அது ஜஸ்ட் பேர் சொல்லி கூப்பிடுறோம். அப்படி பேர் சொல்லி கூப்பிட்டா உள்ள இருக்கிற கோடுன்றது எக்ஸிக்யூட் ஆகுது. இப்ப நான் மை ஃபங்க்ஷன் கோட் பண்ணனால இங்க ஒரு லைன், இது ஒரு லைன், இது 2 லைன், இது ஒரு லைன். அப்போ 1 + 1 + 2 + 1, அப்ப டோட்டலா எனக்கு அவுட்புட்ல 5 லைன்ஸ் அப்படின்றத அவுட்புட்ல ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப திஸ் இஸ் a simple example of step 1. ஒரு ஃபங்க்ஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்றது, எப்படி நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்றது அப்படின்ற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப் 2க்கு போவோம். ஸோ ஸ்டெப் 2னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு சினாரியோ பார்க்கலாம். இதுலயே நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம். என்ன சேஞ்சஸ்னா, ஸ்டெப் 2 ஃபங்க்ஷன் பிளஸ் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக். வாட் இஸ் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நார்மலா நீங்க பிரிண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்திருப்பீங்க. இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, உள்ள வேல்யூஸ் கொடுப்பீங்க. என்ன வேல்யூனா 10, 20 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 வேல்யூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10, 20 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்ல 10 and 20 அப்படின்றது வரும். இப்ப அதே மாதிரி தாங்க என்னோட மை ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்றேன்னா, 2 வேல்யூ நான் கொடுக்க போறேன். என்ன வேல்யூ? 88, 99 அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு கிவ் 2 வேல்யூஸ். அப்படி நான் இப்படி 2 வேல்யூஸ் நான் கொடுத்தேன்னா, இப்போ எனக்கு என்ன வரும்னா, எனக்கு எரர் வரும். என்ன எரர்னா, ஏதோ ஆர்குமெண்ட்ல தான் ஏதோ எரர், பட் ஐ எம் கெட்டிங் த எரர். அது என்ன நம்ம படிக்கலாம். பட் எனக்கு ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. ஏன்னா நீங்க உங்க ஃபங்க்ஷனுக்கு நீங்க 2 வேல்யூ பாஸ் பண்றீங்க. இந்த 2 வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு நீங்க எதுவுமே கொடுக்கவே இல்லை. இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன பண்றீங்க, 2 வேல்யூ நீங்க கொடுக்குறீங்க. இப்ப நம்ம அதை ஸ்டோர் பண்றதுக்கு வாட் யூ ஹேவ் டு டு இஸ் we have to give spaces or allocations நம்ம பண்ணணும். ஸோ எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த மை ஃபங்க்ஷன்ல இங்க நான் 2 வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன். x, y அப்படின்னு சொல்லிட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் 2 வேரியபிள்ஸ். அப்ப x, y நான் கிரியேட் பண்ணனா, இந்த 88ன்றது x-க்கு போகும், இந்த 99ன்றது y-க்கு போகும். இங்க a, b, c, d நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாங்க, உங்க சாய்ஸ் தான். அப்ப x, y-ன்னு சொல்லிட்டு நான் 2 வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன். இப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த 88ன்றது x-க்கு போகும், 99ன்றது y-க்கு போகும். போயிட்டு நான் என்ன பண்றேன், நான் இங்க ஒரு ஸ்ட்ரிங்கை நான் மாத்திக்கிறேன். என்ன ஸ்ட்ரிங்னா, x is equal to x, y is equal to y. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்படி நான் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ என் கோடை நான் ரன் பண்ணா, see what happens. இப்போ எனக்கு அவுட்புட்ல x equal to 88, y equal to 99 அப்படின்னு சொல்லிட்டு x-க்கு 88-ம் y-க்கு 99-ம் ஸ்டோர் ஆகுது. எப்படி? இந்த 88ன்றது ஃபர்ஸ்ட் இந்த x-க்கு போகும், இந்த 99ன்றது இந்த செகண்ட்ல இருக்கிற y-க்கு போகுது. அப்ப இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த x and y-ன்றதுக்கு ஒரு பேர் இருக்கு, which is called as arguments. நான் ஃபர்ஸ்ட் அதை வேரியபிள்னு சொல்லியிருப்பேன். இப்ப நீங்க அதை பேரை மாத்திக்கிறீங்க, which is arguments அப்படின்ற பேரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம், அவ்வளவுதாங்க. கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது ஜஸ்ட் ஒரு பேரு, அந்த x and y-ய கூப்பிடுறதுக்காக ஒரு பேரு, which is arguments அப்படின்ற ஒரு நேம். இப்ப நீங்க இங்க இன்டீஜர் தான் பாஸ் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க என்ன வேணா கொடுக்கலாம், ஆனா கண்டிப்பா 2 கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் என்ன வேணா கொடுக்கலான்ற மீனிங்க்கு 99க்கு பதிலாக என்ன பண்றேன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை நான் பாஸ் பண்றேன். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் பாஸ் பண்றேன். அண்ட் முதல்ல நான் இங்க 88ன்றது பதில் 88.99 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்படி நீங்க பாஸ் பண்ணலாம்.
ஸோ இப்படியே நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த 88.99 எக்ஸ்ல போகும், ஹலோ வேர்ல்டுன்ற ஸ்ட்ரிங்ன்றது வைல போய் ஸ்டோர் ஆகும். அப்ப எக்ஸ்ல 88.99, வைல ஹலோ வேர்ல்ட். ஸோ திஸ் இஸ் மை அவுட்புட். ஸோ இப்போ நீங்க 2 டேட்டா நீங்க பாஸ் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா எக்ஸுக்கும் ஒய்க்கும் 2 டேட்டா நீங்க பாஸ் பண்ணியே ஆகணும். அதை நீங்க பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் டேட்டா பாஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெறும் 66 கொடுக்குறேன். இந்த 66 எதுல போகும்னா எக்ஸுக்கு போகும். ஆனா ஒய்க்கு எதுவுமே இல்லையே. அப்ப நான் இந்த கோட் நான் ரன் பண்ணனா எனக்கு ஒரு எரர் வரும். என்ன எரர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ மை ஃபங்க்ஷன் இஸ் மிஸ்ஸிங் ஒன் ரெக்வயர்டு ஆர்குமெண்ட் ஒய். அப்போ ஒய்ன்ற ஒரு வேரியபிளுக்கு ஒய்ன்ற ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு, சாரி ஆர்குமெண்ட் இங்கே இருக்கு, ஒய்ன்ற ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு நீங்க வேல்யூ கொடுக்கல, மிஸ்ஸிங் ஒன் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுது. இப்போ இதுவே நான் 66 சொல்லிட்டு நான் எதுவுமே கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க என்ன எரர் வருதுன்னா, மை ஃபங்க்ஷன் இஸ் மிஸ்ஸிங் டூ ரெக்வயர்டு ஆர்குமெண்ட் விச் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ரெண்டுத்துக்குமே நீங்க வேல்யூ கொடுக்கல, ரெண்டுத்துக்குமே ஆன்சர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் த்ரோ பண்ணுது. அப்ப திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபங்க்ஷன் பிளஸ் ஆர்குமெண்ட் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இதை இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம். இந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்றது தான் நம்மளோட அடுத்த டாபிக், விச் இஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பாஸ் பண்ண போறேன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றத நான் செட் பண்ண போறேன். அது என்னங்க டிஃபால்ட் ஆர்குமெண்ட்? லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இட். இதுதான் நம்மளோட ஸ்டெப் 3. So default argument. So step 3. Okay. So let us learn what is this default argument is. So what I'll do is let me copy this code. என்ன பண்ணிக்கிறேன், நான் காப்பி பண்ணி நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இங்க டிஃபால்ட் ஆர்குமெண்ட் நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்க எக்ஸ் ஒய்ன்னு 2 வேரியபிள் இருக்கு பாத்தீங்களா? இந்த எக்ஸ் ஒய்ன்ற 2 வேரியபிள் நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க நான் இப்படி 2 ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்படி நம்ம 2 ஃபிக்ஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா, அது ரெண்டுத்தையும் நான் 0 0ன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட்டான ஒரு வேல்யூவை நான் செட் பண்ணிட்டேன். அப்ப டிஃபால்ட் வேல்யூனா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க எந்த வேல்யூமே பாஸ் பண்ணனாலும் சரி, ஸோ வெறுமே நீங்க 88 99 எதுவுமே பாஸ் பண்ணாலும் சரி, உங்க போத் எக்ஸ் அண்ட் ஒய் டிஃபால்ட்டா இருக்கிற 0 1 0 எடுத்துக்கும். இப்போ இதுவே நீங்க மை ஃபங்க்ஷன் நீங்க பாஸ் பண்றீங்க, பாஸ் பண்ணி நீங்க வெறும் 7ன்னு கொடுக்குறீங்க. இந்த 7ன்றது டிஃபால்ட்டா எதுல போகும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு போகும், விச் இஸ் எக்ஸுக்குன்றது போகுது, ரைட்? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன்றது எக்ஸுக்கு போகுது. ஸோ இப்போ நம்ம இப்போ நான் கொடுத்தேன்னா, இப்போ நான் கொடுத்தேன்னா இப்போ 7ன்றது எதுக்கு போகுதுன்னா எக்ஸ் அப்படின்றதுக்கு போகுது. இதே கோட் நான் திருப்பி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கோடை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணா 7,9 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸ் ஒய் ரெண்டுமே 0 0ன்னு இருந்துச்சு. இப்போ 7ன்றது எக்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகும், 9ன்றது ஒய்ல போய் ஸ்டோர் ஆகும். இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எப்போ ஒர்க் ஆகும்னா, எப்போ யூசர் எந்த வேல்யூமே கொடுக்கலையோ, எதுவுமே நம்ம இன்புட்டே கொடுக்காதப்பதான் அது டிஃபால்ட்டா இருக்கிறத எடுத்துக்கும். அப்படி ஏதாவது ஒருத்தர் கொடுக்குறாங்க, ஏதாவது வேல்யூ பாஸ் பண்றாங்கன்னா டிஃபால்ட் எரேஸ் பண்ணிட்டு புதுசா கொடுக்குற வேல்யூவை தான் ப்ரியாரிட்டி கொடுக்கும். இப்போ மீனிங், இப்போ அந்த கோடை ரன் பண்ணனா எனக்கு 7,9ன்னு கொடுக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 7 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 9ன்னு வரும். இதுலயே நீங்க என்ன பண்ணலாம்னா, டைரக்டா ஒய்க்கு பாஸ் பண்றதுக்காகவும் ஒரு வழி இருக்கு. அது என்னங்க, இப்போ நான் 7ன்னு கொடுக்குறேன், இப்போ நான் இங்க 55 நான் கொடுக்குறேன். இந்த 55ன்றது எப்பவுமே எக்ஸுக்கு தான் போய் ஸ்டோர் ஆகும். ஏன்னா லெஃப்ட்ல கொடுத்துருக்கிறது லெஃப்ட் மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 1 by 1 ஆர்டரா தான் போகும். நான் 55ன்றது எக்ஸுக்கு தான் போகுது. இந்த 55 ஒய்க்கு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்குங்க. சிம்பிளா இங்க என்ன பண்ணுங்க, ஒய் ஈக்குவல் டுன்னு டைப் பண்ணணும். இந்த ஒய் ஈக்குவல் டுன்னு டைப் பண்றதுக்கு உங்களுக்கு ஒய்யை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இங்க ஒய்ன்னு இருக்கிறனால தான் நீங்க இங்க ஒய் ஈக்குவல் டுன்னு கொடுக்குறீங்க. இப்படி இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா அந்த 55ன்றது எக்ஸுக்கு போகாம ஒய்க்கு போயிடும். எக்ஸ்ன்றது டிஃபால்ட்டாவே இருக்கும் 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அவர் ஸ்டெப் 3. ஸோ நம்ம ஸ்டெப் 1 2 3 நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஃபங்க்ஷன்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்படி நீங்க வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இதுவே நீங்க எக்ஸ்ட்ரா வேல்யூஸ்லாம் பாஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் எரர் தான் வரும். ஸோ நீங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் நீங்க செட்டப் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஒய்ன்னு சொல்றீங்க, இப்போ இன்னும் ஜெட் டி அப்படின்னு வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் நீங்க பாஸ் பண்ண முடியும். நார்மலா ரியல் லைஃப்ல எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு லிமிட் இருக்கும். லிமிட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் சே, இப்போ என்ன பண்றேன், இப்போ float அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தும். என்ன floatன்ற ஃபங்க்ஷன்? டைப் காஸ்டிங் ஃபங்க்ஷன். இந்த டைப் காஸ்டிங் ஃபங்க்ஷனுக்கு நீங்க மேக்ஸிமம் எவ்வளவு கொடுக்க முடியும்னா ஒரு வேல்யூ தான் கொடுக்க முடியும். 77 அப்படின்ற, அதுவும் நம்பரா தான் கொடுக்கணும். வேற என்ன கொடுத்தாலும் எரர் அடிக்கும். இப்போ நான் 77 கொடுத்து நான் ரன் பண்ணலாம். இப்போ இருங்க, இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுவோம். a is equal to print. இப்போ எனக்கு அவுட்புட்ல என்ன வரும்னா கரெக்டா 77.0 அப்படின்ற அவுட்புட் வருது. ஆனா இதுவே நான் இங்க 77,88 77 மாத்து 88 மாத்து அப்படின்னு நான் சும்மா கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். float expected at most 1 argument.
cot2 அப்படின்னா நீங்க ஒரு floatன்ற ஃபங்க்ஷனுக்கு ஒரே ஒரு நம்பர் தான் கொடுக்கணும் அட் அ டைம், 2 நம்பர்லாம் கொடுக்க கூடாது. அதான் நம்மளுக்கு எரர்னு வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் செட் பண்ணிருப்பாங்க, கைட்லைன் செட் பண்ணிருப்பாங்க. நீங்க எவ்வளவு 2 கொடுக்கணுமா 3 கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அவங்க கேட்கறதுக்கு ஏத்த மாதிரி நீங்க நம்பர்ஸை பாஸ் பண்ணணும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா 2 நம்பரை ஆட் பண்ணுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க கண்டிப்பா 2 நம்பர்னு கொடுக்கணும்ல, அதுதாங்க மீனிங். அப்போ 2 நம்பர் ஆட் பண்ணா கண்டிப்பா நீங்க 2 நம்பர் கொடுக்கணும். அந்த சிச்சுவேஷன்ல 2 நம்பர் கொடுத்தாதான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. சேம் கான்செப்ட் இப்போ ஃப்ளோட்ல டைப் காஸ்டிங்ல ஒரு நம்பர் தான் கொடுத்தாதான் நான் மாத்துவேன், 2 நம்பர்லாம் கொடுத்தா மாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூல்ஸை செட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அந்த ரூல்ஸை சிம்பிளா ஃபாலோ பண்றோம். அப்ப திஸ் இஸ் ஸ்டெப்ஸ். ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன, எப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதுன்ற நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்றதை பார்த்துட்டோம். இதோட நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம புதுசா லேர்ன் பண்ற வேண்டிய டாபிக் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம டைரக்டா என்ன பண்ண போறோம்னா AWS அண்ட் DevOpsல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம அதை பார்த்துட்டு இம்போர்ட்ன்ற ஒரு டாபிக்கும் நம்ம சைட் பை சைடா நம்ம லேர்ன் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பார்த்து பேசின டாபிக்ஸ்ல எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ்? ப்ரோ இப்போ y = 55 கொடுத்திருக்கோம். அத நம்ம 0,55 கொடுத்தா y க்கு அசைன் ஆகுமா? கரெக்ட். x க்கு 0 ன்னு போகும், y க்கு 55 போகும். மித்ரன் அதே மாதிரி y க்கு மட்டும் வேல்யூ கொடுத்து திரும்ப அது ஒன்ஸ் ரன் பண்றீங்களா? y க்கு மட்டும் வேல்யூ கொடுத்து ரன் பண்றீங்களா? ஓகே. சொல்லுங்க என்னாச்சு? இல்ல ஜஸ்ட் அவுட்புட் பார்க்க தான் கேட்டிங்களா? எஸ் மேம். ப்ரோ இப்போ நம்ம டிஃபால்ட் வேல்யூ x = 0 y = 0 ன்னு இருக்கு. நம்ம அதுல வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அந்த வேல்யூ நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல சேஞ்ச் பண்ணிக்கலாமா ப்ரோ? இங்க 89 வேற ஏதாவது நம்பர் வேற ஏதாவது கொடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? கரெக்ட். என்ன வேணா கொடுக்கலாம். இப்போ நம்ம இங்க ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், ஃப்ளோட் கொடுக்கலாம், என்ன வேணா உங்க சாய்ஸா கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்க 100 நான் கொடுக்குறேன் பார்க்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம கோடு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் யாருமே எதுவுமே கொடுக்காதனால அவுட்புட்ல 100. நெக்ஸ்ட் y மட்டும் கொடுத்திருக்கனால 100ன்றது delete ஆயிட்டு இப்போ y வந்து சாரி 7ன்னு கொடுத்திருக்கனால 100 delete ஆயிட்டு 7ன்னு வந்துருச்சு. y க்கு 100. டைரக்டா y க்கு கொடுத்திருக்கீங்க, அப்ப xன்றது 100. இப்போ நீங்க ரெண்டுமே புது வேல்யூ கொடுத்தனால 7 and 9. உங்களோட சாய்ஸ் தான். டிஃபால்ட்ன்றது நீங்க என்ன வேணா செட் பண்ணிக்கலாம். நம்பரா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், உங்க சாய்ஸ். ஓகே, அது ஸ்டாட்டிக்கா இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம வேணும்னா இங்க மாத்திக்கலாம் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது. எஸ். ஓகே, தேங்க்ஸ். ஓகே गाइस, சூப்பர். சொல்லுங்க. ஒரு டவுட். ஃபங்க்ஷன் கால் பண்றோம் இல்லையா? ஆமாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ கோட் ரியூசபிலிட்டி தான் இதோட பர்பஸே இல்லையா மெயினா? ஆமாம். ஸோ அதுக்கு செக்மெண்ட்ஸ் ஏதாவது லிமிடேஷன் இருக்கா? இப்போ ஒரு ரொம்ப பெரிய லென்த்தி கோட்ல எந்த பிளேஸ்ல இருந்து வேணாலும் நம்ம முன்னாடி டிஃபைன் பண்ணி வச்ச ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாமா ஃபுல்லா அந்த கோட், இல்ல ஏதாவது ஒரு பிளாக்ஸ் லிமிடேஷன் இருக்கா? அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க எங்க இருந்து வேணா ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணாலும் அதே வரும். முதல் லைன்ல இப்போ ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு நான் ஒரு 8000 லைன்ல போய் நான் ஆட் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகே. நம்ம அதை பத்தி நம்ம இப்போ இம்போர்ட்ன்றதுல நம்ம இன்னும் இந்த எக்ஸாம்பிளா பேசுவோம். நம்ம ஒரு ஃபைலை விட்டு ஃபைலை கூட நம்ம கால் பண்ணலாம். அதை நான் இப்ப சொல்லி தரேன். ஓகே गाइस, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இம்போர்ட் அப்படின்னு சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இந்த இம்போர்ட்ன்றது என்னன்னா, இப்போ நம்ம போட்டோ 3, ஜாங்கோ, டிங்டர் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? இதெல்லாம் என்னன்னா லைப்ரரின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க பைத்தான் டவுன்லோட் பண்ணீங்களே, இந்த பைத்தான் டவுன்லோட் பண்ணும்போதே உங்களுக்கு நெட்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு லிஸ்ட் கிடைக்கும். இப்ப நீங்க பைத்தான் டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன இருக்கும்னா பைத்தானோட இந்த லைப்ரரிஸ், இந்த லிஸ்ட், இங்க இருக்கிற மொத்த லிஸ்ட்டுமே என்ன இருக்கும்னா இப்போ உங்களுக்கு டவுன்லோட் ஆயிருக்கும். இந்த லிஸ்ட்லாம் எனக்கே 95% தெரியாதுங்க. ஆனா நாங்க யூஸ் பண்ற லைப்ரரிஸ் வேற. ஆனா இது என்னன்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. அப்ப மீனிங் நீங்க பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணாலே இந்த லிஸ்ட் ஆஃப் லைப்ரரிஸ் எல்லாமே இப்போ உங்க கம்ப்யூட்டர்ல உட்காந்துருக்கு. எப்ப வேணா நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு ரெடியா உட்காந்துருக்கு. நான் என்ன பண்றேன், இதுல ஒரு சிம்பிளா ஈஸியஸ்ட் லைப்ரரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேத். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேத் எங்க இருக்கு,
ஸோ இப்போ நம்மளுக்கு மேத் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க ஒரு லைப்ரரி இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ நம்ம மேத் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா உள்ள எனக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. லைப்ரரின்றதுனாலே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான். இப்போ நீங்க லைப்ரரிக்குள்ள என்ன இருக்கும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். எப்படி நீங்க போட்டோ 3 நான் சொன்னேன், இதுவும் ஒரு லைப்ரரி தான் போட்டோ 3ன்றது. அதுக்குள்ளேயும் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நான் மேத்ன்றதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன், இதுக்குள்ளேயும் ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்றதுக்காக தான் இங்க லிஸ்ட் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணலாம், இது ஒரு சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோமே. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயர் ரூட்ன்ற ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னா அதுவே நம்மளுக்கு இங்க பிராக்கெட்ல சொல்றாங்க பாத்தீங்களா, நீங்க எத்தனை நம்பர் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ் கமா ஒய் இங்க எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மினிமம் என்ன நம்பர்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. அப்போ ஒரு நம்பராவது நீங்க இந்த ஸ்கொயர் ரூட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணணும். இந்த ஸ்கொயர் ரூட்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா உங்களுக்கு பிடிச்சமான நம்பருக்கான ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் யூஸ் திஸ் கோடு. நான் என்ன பண்றேன், இப்போ நம்ம இம்போர்ட்ன்ற டாபிக் பாக்குறோம், which is simply means library, LIBRARY, லைப்ரரின்ற கான்செப்ட். ஸோ லைப்ரரினா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ யாரோ எழுதி வச்சிருக்க கோடை நம்ம ரீயூஸ் பண்றது தான் லைப்ரரி. அது என்னது, லெட் மீ எக்ஸ்பிளைன். நான் என்ன பண்றேன், இம்போர்ட் மேத்ன்னு இருக்கு. நான் என்ன பண்றேன், இம்போர்ட் மேத்ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ இம்போர்ட் மேத்னா என்னன்னா, மேத்ன்ற லைப்ரரியை இம்போர்ட் பண்ணு. அந்த மேத்துக்குள்ள என்ன இருக்கு, எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸே இருக்கு. பாத்துங்க, எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இங்க காமிக்கும். இல்ல நான் என்ன பண்றேன்னா, நான் ஸ்கொயர் ரூட்ன்ற ஃபங்க்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்கொயர் ரூட் அப்படின்ற ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு இதுல நீங்க என்ன நம்பர் வேணுமோ நீங்க பாஸ் பண்ணலாம். என்ன நம்பர்னா, இப்போ நான் 25 அப்படின்ற நம்பரை நான் கொடுக்குறேன். நான் 25ன்ற நம்பரை நான் கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்றேன், இதை நான் ஒரு வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணிட்டு நான் பிரிண்ட் செட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இனிமே எனக்கு அவுட்புட்ல என்ன வரும்னா, இப்போ நமக்கு இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 25ன்றது என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 which is 5 இல்லங்க, ஸ்கொயர் ரூட் 5 தான வரும். ஓகே, சோ நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5ன்றது 5 which is 5 into 5 is 25. அப்ப எனக்கு 5 என்ற அவுட்புட் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்க இங்க 16 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 16னோட ஸ்கொயர் ரூட் 4, அப்ப 4ன்றது ப்ரொடியூஸ் ஆகும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு 24ன்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லாம கொடுத்தாலும் it will find the square root of that particular number 4.898 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சு கொடுக்கும். அப்போ எனக்கு இந்த ஸ்கொயர் ரூட் எப்படிங்க கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கே தெரியாது. எனக்கு என்ன தெரியும்னா, மேத்னு ஒரு லைப்ரரி இருக்கு, அந்த லைப்ரரிக்குள்ள ஸ்கொயர் ரூட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஸ்கொயர் ரூட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு நான் இப்போ ஒரு நம்பரை கொடுத்தேன்னா அது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிச்சு கொடுத்துரும். This is what a library is. ஸோ லைப்ரரினா என்னன்னா, சிம்பிளி நீங்க ஒரு யாரோ எழுதி வச்சிருக்க கோடை நம்ம ரீயூஸ் பண்றோம். அது யாரோ எழுதி வச்சிருக்க கோட்னா என்ன மீனிங் வேணா ப்ரூஃப் பண்றேன். நீங்க லைப்ரரி நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த போட்டோ 3ன்ற லைப்ரரி, இந்த மேத்னா இப்ப நான் சொல்ற லைப்ரரி, இது எல்லாமே என்னன்னா பைத்தான் ஃபைல். அகைன் நான் சொல்றேன், நம்ம பாக்குற லைப்ரரி முதற்கொண்டு எல்லாமே ஒரு பைத்தான் ஃபைலு. பைத்தான் ஃபைல்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ ஷோ யூ an எக்ஸாம்பிள். இப்போ நம்ம மேத்னு ஒன்று யூஸ் பண்ணோம்ல, மேத்ல பைத்தான் சோர்ஸ் கோடுன்னு அடிக்கிறேன், கிட்டப்ல அதோட சோர்ஸ் கோடு கிடைக்கும். இப்போ நான் கிட்டப்ல நான் சோர்ஸ் கோட் அடிச்சேன், இங்க பாருங்க